பணத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஐஏஎஸ் இறையன்பு அவர்கள் ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருக்காங்க. சசியை இந்த பணத்தை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம், இவர் சொன்ன அத்தனை வகையிலையும் நாம் அந்த பணத்தை பயன்படுத்தி விட்டோமா அப்படின்னு நம்மளை நாமளே பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு இந்த கவிதை பெரிதும் உதவியாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை நாம் இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தி இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பள்ளிக்கு கட்டினால் அது கட்டணம், பணம் தான். ஆனால் அதை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் கட்டும்போது அது கட்டணமாக மாறுகிறது. அரசாங்கத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது வரி. உப்புக்கு கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது விலை கொடுத்து வாங்குகிறோம், அப்போ அதுக்கு பேர் விலை அப்படின்னு பேர். ஒப்புக்கு கொடுத்தால், யாராவது பணம் அந்த கோயிலுக்கு கொடுங்க, எங்களோட ட்ரஸ்ட்டு நாங்கள் நடத்துகிற ஆசிரமத்துக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் நன்கொடை அப்படின்னு பேர். ஒப்புக்கு கொடுத்தால் நன்கொடை, உளமாற கொடுத்தால் அன்பளிப்பு. ரொம்ப மனப்பூர்வமாக இதை வச்சுக்கங்க, இதை வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம கொடுக்குறோம்ல, அதுக்கு அன்பளிப்பு அப்படின்னு பேர். திருப்பி கொடுத்தால் தள்ளுபடி. இப்போ கடையில் கொண்டு போய் நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், வாங்கினதுக்கு பிறகு அதில் கழிவு தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டு நமக்கு கொடுக்குறாங்கல்ல, திருப்பி கொடுத்தால் தள்ளுபடி. திருப்தியோடு கொடுத்தால் டிப்ஸ். யாருக்காவது நம்ம டிப்ஸ் கொடுப்போம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்க செய்கிறது, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு மகிழ்ச்சியாக நம்ம கொடுப்போம் டிப்ஸ். திருப்பதிக்கு கொடுத்தால் காணிக்கை. கோயிலில் கொண்டு போய் நம்ம கொடுக்கறது எல்லாமே என்னது, காணிக்கை. திரும்ப வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தாங்க கடன். அது திரும்ப வரும்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது வந்தால் நம்ம அதிர்ஷ்டம், வரலைன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படின்னுட்டு நம்ம யாருக்கு கடன் கொடுத்தாலும் சரி, நம்ம சொந்த பந்தமாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கடன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது திரும்ப வந்தால் தான் வரும், வராமையும் போகலாம். அதனால் திரும்ப வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடுக்கறது தான் கடன். அடுத்தது, வரம்பு மீறினால் கொடுப்பது அபராதம். ரொம்ப ஓவர் ஸ்பீடு போகிறோம், அபராதம். பள்ளிக்கூடங்களுக்கு லேட்டாக போகிறோம், அபராதம். சரியான சீருடை அணியாமல் போகிறோம், அபராதம். இந்த மாதிரி எல்லாம் வருவதற்கு அபராதம்னு பேர். பணத்தோட பேர் தான் இதெல்லாமே. இப்போ நான் சொல்கிறது, வரிசையை மீற கொடுப்பது கையூட்டு. ஒரு முறைப்படி நமக்கு வரணும், ஆனால் நமக்கு ரொம்ப அவசரம், எப்படியாவது உடனே அது கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கானவர்கள்கிட்ட போய் கையூட்டு, லஞ்சம், கைக்குள்ளார யாருக்கும் தெரியாமல் ஊட்டுறதுன்னு பேர். அது கையிலே ஊட்டுவது கையூட்டு அப்படின்னு பேர். உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் கொடுப்பது மானியம். அந்த மாதிரி இந்த பெண்கள் வாங்குகிற வண்டிகளுக்கெல்லாம் மானியம் கொடுக்குறாங்க பாருங்கள். ஏனென்றால் பெண்கள் முன்னேற்றம் இருக்க வேண்டும். இந்த மானியத்தில் எல்லாரும் வண்டி வாங்க ஆரம்பித்த பிறகு இந்த பெண்கள் வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறதே ரொம்ப அதிகமாகி இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது மானியம். அடுத்தது பாருங்கள், உற்பத்தியை பெருக்க, அதுதான் உற்பத்தியை பெருக்கிறது. பெண்களினுடைய வேலை செய்யக்கூடிய அந்த ஆற்றலை பெருக்குவதற்கு, அந்த நேரத்தை குறைப்பதற்கு, அவர்கள் வண்டி வாங்குவதற்கு கொடுக்கக்கூடியது மானியம். இந்த மாதிரி நிறைய மானியங்கள் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உயர்வை கொடுக்க தருவது சலுகை. இந்த சலுகை எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களை உயர்த்துவதற்காக கொடுப்பது சலுகை. கல்விக்காக கொடுப்பது உதவித்தொகை. இப்போ கல்விக்காக எவ்வளவு பணம் கொடுக்கப்படுகிறதோ அது எல்லாமே உதவித்தொகை. ஏன்னா அவங்க படித்து முடித்த பிறகு அவங்க இந்த சமுதாயத்தில் சமுதாய உயர்வுக்கு ஏதாவது ஒன்றை செய்வார்கள். அப்போது அது அவர்களுக்கு செய்வது ஒரு உதவி. இந்த உதவி திரும்ப வரும். இந்த உதவி அரசாங்கத்துக்கு, அந்த சமூகத்துக்கு திருப்பி வரும். அதனால் கல்விக்காக கொடுப்பது உதவித்தொகை. வியர்வைக்காக கொடுப்பது கூலி. அதை தான் வள்ளுவர் சொல்லும்போது சொல்வார், தெய்வத்தால் ஆகாது எனினும் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தால் கிடைக்கல, பரவாயில்ல, உழைச்சிருக்கோம்ல, வியர்வை சிந்தி பாடுபட்டிருக்கோம்ல,
அந்த சிந்திய வியர்வைக்காக கொடுப்பது கூலி. அதுதான் வியர்வைக்காக கொடுப்பது கூலி. தயவுக்காக கொடுப்பது கமிஷன். எனக்கு இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இவ்வளவு கமிஷன் தரேன், எனக்கு கிடைக்கிற தொகையில் நான் உனக்கு இவ்வளவு கமிஷன் தரேன் அப்படின்னு கமிஷன் தொகையை பெற்றுக்கொண்டு செய்யக்கூடியது அது கமிஷன். உழைப்புக்காக கொடுப்பது ஊதியம். உழைக்கிறோம்ல, அந்த உழைப்புக்காக பெறுவது ஊதியம். அதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்வாருன்னா, ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு சொல்கிறார். இந்த உயிருக்கு தரக்கூடிய ஊதியம் அதை நம்முடைய இறையன்பு அவர்கள் அதை இதில் இந்த குறிப்பிடலை. இந்த உயிருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் இருக்குது, அந்த ஊதியம் தான் புகழ். அதை நாம் அடையணும். அது உயிருக்கு தரக்கூடிய ஊதியம் புகழ். புகழும் நமக்கு எப்படி வரும்னா ஈதலின் காரணமாகத்தான் வரும். அடுத்தவங்களுக்கு கொடுத்து, அது இல்லாதவங்களுக்கு கொடுத்து, அதுவும் நல்லவர்களுக்கு கொடுத்து, அதை பெற்று அவர்கள் மேன்மேலும் உயர்வடையும்படி கொடுக்கணும். நம்ம கொடுக்குற பணம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டுது அப்படின்னா அதனால் எந்த பயனும் கிடையாது. அதனால் கொடுக்கும்போது அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் உயர்வடையும்படி நாம் கொடுக்கக்கூடியது பயன்படணும். அப்படி பயன்படாத சோம்பேறிகளுக்கு கொடுத்தோம்னா அது பயனற்று போய்விடும். அதனால தான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். புகழ் உண்டாகும்படியாக நீ கொடு. அப்படி நீ கொடுத்தேன்னா அது இந்த உயிருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம். இந்த உடலை சுமந்து கொண்டு திரியக்கூடிய அந்த உயிர் இருக்குல்ல, அந்த உயிருக்கு நாம் தரக்கூடிய ஊதியம்தான் புகழ். இப்போ உழைப்புக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்துக்கு என்ன பேருன்னா ஊதியம் அப்படின்னு பேர். பிழைப்புக்காக கொடுப்பது ஓய்வூதியம். உழைச்சி முடிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் அவர்கள் உயிர் வாழற வரைக்கும் அவங்களால உழைக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் அவர்கள் பிழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பது ஓய்வூதியம். கருணையோடு கொடுப்பது பிச்சை. பிச்சை அப்படிங்கிறதுக்கே அளவெல்லாம் கிடையாது. ஏதோ போகிற போக்கில் 5 ரூபாயோ 10 ரூபாயோ 2 ரூபாயோ. இப்போல்லாம் 5 ரூபாயெல்லாம் கொடுத்தா யாரும் வாங்குறதில்ல. 10 ரூபாய்க்கு குறைஞ்சி யார் கொடுத்தாலும், பிச்சை கொடுத்தா கூட யாரும் வாங்குறதில்ல. 10 ரூபா இருந்தால் கொடு, இல்லைன்னா நீ உன் காசை எடுத்துக்கிட்டு திரும்பிப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பிச்சை எடுப்பவர்களின் நிலைமையும் ரொம்ப உயர்ந்துட்டுது. அதுக்கப்புறம் காமத்தோடு தருவது இச்சை. காமத்திற்காக தருவது, அந்த பணத்தை கொடுக்குறோமே அந்த பணத்துக்கு பேர் இச்சை அப்படின்னு பேர். வெள்ளத்திற்காக தருவது நிவாரணம். வெள்ளம் வந்துட்டுது அப்படின்னா அதுலேருந்து அவங்கள காப்பாற்றணும். அதுக்காக நம்ம கொடுக்கறது என்னது? நிவாரணம். பூகம்ப பள்ளத்துக்காக கொடுப்பது. பள்ளம் அப்படின்னா நிரப்ப முடியாத அளவு துயரம் வந்துடும் அவங்களுக்கு. சாதாரண துயரமாக இருந்தால் நிவாரணத்தோடு போயிடும். ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் போகும்போது புனர் நிர்மாணம், புதுசாக நிர்மாணம் பண்ணணும். அதுக்காக கொடுப்பது தான் பூகம்ப பள்ளத்திற்காக கொடுப்பது புனர் நிர்மாணம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. உயிருக்காக கொடுப்பது காப்பீடு. இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக நாம் இந்த உயிரை வச்சு ஆயுள் காப்பீடு அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம். இடையில இந்த உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுது அப்படின்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த காப்பீட்டு தொகை, இன்சூரன்ஸ், அது நமக்கு பயன்படும். பயிருக்காக கொடுப்பது இழப்பீடு. பயிரெல்லாம் சில சமயங்களில் எதிர்பாராத மழையினாலும் வெள்ளத்தினாலும் அழிந்து போகும். அப்போ கொடுக்கறது இழப்பீடு. அச்சடித்ததை கொடுத்தால் பணம். அப்போ பாருங்கள், இந்த எதுலேயுமே வராமல் சும்மா கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறது பணம். நச்சரித்து பெற்றால் இனாம். நொய் 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 நொயின்னு பிடுங்கி எடுக்கிறது. ஏன்னா காதை சொரிஞ்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி பழைய கால படங்களில் காட்டுவாங்க. இப்போ அப்படியா என்னன்னு தெரியல. அது இனாம் கொடுக்கறது. நிகழ்ச்சிக்கு கொடுப்பது மொய். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு வளகாப்பு போகிறோம், ஏதோ ஒரு நல்ல கெட்ட எல்லா நிகழ்வுக்கு போனாலும் அந்த நிகழ்வுக்கு மொய் வைக்கிறது அப்படிங்கிறது. மகிழ்ச்சிக்காக கொடுப்பது சன்மானம். அந்த காலத்தில் மன்னர்களை புகழ்ந்து பாடும்போது, இல்லை இந்த காலத்தில் கூட யாரையாவது புகழ்ந்து பாடுனா இதை வச்சுக்கோ அப்படின்னு மனம் மகிழ்ந்து கொடுப்பாங்க. அது சன்மானம். ஏதாவது சன்மானம் கொடுங்க அவருக்கு அப்படின்னா அந்த காலங்களில் யானைகளையெல்லாம் கொடுத்தாங்க சன்மானமாக. அந்த ஒரு அரசன் என்ன பண்ணுவான், மாடியில் அவனோட வீட்டு உயரமான ஒரு மலை மேலே நின்று கொண்டு
அப்படி காட்டுவான். அந்த நாட்டுக்கு சொந்தமான மலை மேலே நின்று கொண்டு புலவரை நிற்க வச்சுக்கிட்டு காட்டுவான். உன்னுடைய கண்ணுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளவையும் நீ வச்சுக்கோ அப்படின்னு அவனுக்கு கொடுக்குறான். அந்த புலவருக்கு கொடுக்குறான் அந்த மன்னன். அப்படின்னா மகிழ்ச்சிக்காக கொடுப்பது சன்மானம், எழுத்துக்காக கொடுப்பது உரிமத்தொகை. அதாவது எழுதி முடித்து அந்த புத்தகத்துக்கு காப்பிரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இதுவே வரும், நிறைய தொகை வரும். நல்ல அந்த எழுத்துக்காக கொடுப்பது. எழுந்து வராதவர்களுக்கு கொடுப்பது நெற்றி காசு. கடைசியிலையும் நம்ம வைக்கிறோம் ஒரு பணம், அது நெற்றி காசு. எழுந்திருக்க முடியாமல் இறந்து போன பிறகு அவர்களுக்கு வைப்பது நெற்றி காசு. அப்போ இதில் எதை அவர் இறை என்பவர்கள் விட்டுட்டார் அப்படின்னு நான் பார்க்கும்போது, நான் ஒரு பெண்ணாக இருந்த காரணத்தினாலும் எனக்கு நான் அந்த செயலை செய்ததினாலும் தேடி பார்த்தேன். சேமிப்பு அப்படிங்கிறத அவர் விட்டுட்டார். நாளைய ஆபத்துக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம்ல ஒரு பணம், அதுதான் சேமிப்பு. நாம் வாங்கக்கூடிய வருமானம், நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் முதல்ல நாம் எடுத்து வைக்க வேண்டியது சேமிப்புக்கு தான் வைக்கணும். சேமிப்புக்கு எடுத்தது போக மீதி இருக்கிற தொகையை தான் செலவு பண்ணணுமே தவிர, செலவு செஞ்சுட்டு மீதி இருக்கிறத எடுத்து வைக்கிறதுக்கு பேர் சேமிப்பு கிடையாது. அதனால் அதை நம்முடைய ஐஏஎஸ் அவர்கள் விட்டுட்டார். அதனால தான் நான் இதை திரும்ப 2-3 தடவை படித்து பார்த்தேன். சேமிப்புங்கிறத அவர் விட்டுட்டார். ஒரு சமயம் அவர் ஆணாக இருந்த காரணத்தினால் அவருக்கு சேமிப்பு தேவையில்லையோ என்னவோ. நிச்சயமாக இந்த சேமிப்பு என்பது பெண்களுக்கு தான் ரொம்ப இருக்கணும். வேறு பெண்கள் தான் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா காது முழுவதும் குத்தி நிறைய நகைகள் போட்டிருப்பாங்க. இந்த காலங்களில் தாலி சரட்டில் நிறைய காசுகளை வாங்கி வாங்கி கோத்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அவசர காலத்துக்கு அதில் ஒவ்வொன்றா போயிட்டு மறுபடியும் வந்து உட்காந்துக்கும். அந்த மாதிரி சேமிக்கிறது. ஏன்னா பணமாக வச்சுருந்தா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி காதோடு வச்சுக்கிறது, கழுத்தோடு வச்சுக்கிறது அப்படிங்கிறதுனால தான் அந்த காலங்களில் இந்த தங்கமாக வாங்கி சேமிப்பது. இந்த தாலி கயத்துக்குள்ளார எத்தனை காசு போட்டிருக்காங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. அதை எடுத்து ஒரு அவசரத்துக்கு பயன்படுத்திட்டு மறுபடியும் வாங்கி அதில் கோத்துக்கும் போது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பெண்கள் அந்த காலத்தில் சேமித்தாங்க. புடியரிசி அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கும்போதே ஒரு புடி அரிசியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வைப்பாங்க, சேமிப்பு. அதே மாதிரி காய்கறியில் தினம் 2 காயை தூக்கி ஒரு இடத்துல போட்டு வைப்பாங்க. அது என்ன ஆகும், அந்த வார கடைசியில் அந்த காய்கறி சமையலுக்கு ஆகும். இந்த மாதிரி பெண்கள் சேமிப்பு என்பது ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்கு சேமிப்பு என்பது முக்கியம். அதனால் இத்தனை லிஸ்ட்டில் இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த கவிதையை படித்து முடிச்சிடுறேன். அதில் கடைசியாக நீங்கள் சேமிப்பை சேர்க்காதீங்க, முதல்லையே சேமிப்பை சேர்த்துக்கங்க. சேமிப்புக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வரணும். சரி, இப்போ நான் ஒரு தடவை அந்த கவிதையை அப்படியே படிச்சிடுறேன், கேட்டுக்கங்க. பள்ளிக்கு கட்டினால் அது கட்டணம், அரசுக்கு செலுத்தினால் வரி, உப்புக்கு கொடுத்தால் விலை, ஒப்புக்கு கொடுத்தால் நன்கொடை, உளமாற கொடுத்தால் அன்பளிப்பு, திருப்பி கொடுத்தால் தள்ளுபடி, திருப்தியோடு கொடுத்தால் டிப்ஸ், திருப்பதிக்கு கொடுத்தால் காணிக்கை, திரும்ப வராது என கொடுத்தால் கடன், வரம்பு மீறினால் கொடுப்பது அபராதம், வரிசையை மீறக் கொடுப்பது கையூட்டு, உற்பத்தியை பெருக்கத் தருவது மானியம், உயர்வை கொடுக்க தருவது சலுகை, கல்விக்காக கொடுப்பது உதவித்தொகை, வியர்வைக்காக கொடுப்பது கூலி, தயவுக்காக கொடுப்பது கமிஷன், உழைப்புக்காக கொடுப்பது ஊதியம், பிழைப்புக்காக கொடுப்பது ஓய்வூதியம், கருணையோடு கொடுப்பது பிச்சை, காமத்தோடு கொடுப்பது இச்சை, வெள்ளத்திற்காக தருவது நிவாரணம், பூகம்ப பள்ளத்திற்காக தருவது புனர் நிர்மாணம், உயிருக்காக கொடுப்பது காப்பீடு, பயிருக்காக கொடுப்பது இழப்பீடு, அச்சடித்ததை கொடுத்தால் பணம், நச்சரித்து பெற்றால் இனாம், நிகழ்ச்சிக்கு கொடுப்பது மொய், மகிழ்ச்சிக்காக கொடுப்பது சன்மானம், எழுத்துக்காக கொடுப்பது உரிமத்தொகை, எழுந்து வராதவருக்கு தருவது நெற்றிக்காசு, உயிருக்காக தரக்கூடியது புகழ், அதுவும் ஒரு பணம்தான். வாழ்வு முழுவதுக்கும் நமக்கு தேவை சேமிப்பு. சரியா? நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள், நிறைய செய்திகள் உங்களுக்காக.